அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சார், தாவேகா பிரச்சாரம் கரூரில் நடந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னுமே பலி எண்ணிக்கை கூடும் அப்படின்னு கூட தகவல்கள் வருது. ஆக்சுவலி எங்க சார் தப்பு நடந்திருக்கு, எங்க குளறுபடி நடந்தது? இல்லை, குளறுபடிங்கிறது முழுக்க தாவேகா தரப்பில் நடந்த குளறுபடி தான். முதல்ல இந்த நிகழ்ச்சியோட ஷெட்யூல் பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 8:30 மணிக்கு நாமக்கல்ல அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டிருக்காரு. 12 மணி 12:30 மணிக்கு கரூர் போட்டிருக்காரு. ஆனால் இவர் இங்கிருந்து சென்னையிலேருந்து கிளம்புறப்ப 8:30 மணி. அதோட என்ன பண்ணுறாங்க, இவர் வர நேரம் ரொம்ப லேட்டாக வர்றதுனால என்னன்னா, இவர் வந்தோடனே கூட்ட நெரிசலில் அப்படி மயக்கம் போடுறாங்க. நாமக்கல்லையே கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே மயக்கம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டுருக்காங்க. ஆனால் பெருசாக அங்கே உயிரிழப்பு இல்லை, அதனால பெருசாக செய்தி ஆளு. அங்கே ஆஸ்பத்திரிக்குள்ளே போனால் 2 அமைச்சர்கள் உள்ள வெயிட் பண்ணுறாங்க. இங்கே யார் இருக்க ஒரே ஒரு தாவேகா நிர்வாகி கூட காணாமல். இவர் என்னன்னா வேகமாக கிளம்பி அடுத்த ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு படுத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த சமயத்தில் விஜய் அங்கே இருந்தாருமே இன்னும் பிரச்சனையாக இருந்தது. ஏன் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, திருச்சிக்கு வாங்க, திருச்சியில் ஒரு கண்ட்ரோல் ரூம் போடுங்க, சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 3-4 மாவட்ட செயலாளரை கூப்பிடுங்க, உங்களுடைய நிர்வாகிகளை பூரா களத்தில் இறக்குங்க. விஜயகாந்த் இருந்தால் நடந்திருப்பான். அந்த மாதிரி களத்தில் வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு அங்கே நின்றுப்பாரு. போலீஸோட அவரும் களத்தில் இறங்கி நின்றுப்பாரு. நைட்டு விடிய ஆஸ்பத்திரியில் உட்காந்துருப்பாரு. விஜயகாந்த் பேசுறீங்க, எம்ஜிஆர் பேசுறீங்க. எம்ஜிஆர் இருந்தால் எப்படி தான் இருந்திருப்பாரா? விஜய் ஆளுமை சரியில்லையா சார்? ஏன்னா விஜயால ஆளுமை சரியில்லை, ஆளுமை இல்லை. விஜய் அரசியல் கான்ஃபிடன்ட். பேசாம கட்சியை கலைச்சிட்டு முதலமைச்சரா படத்துல வேணா நடிக்கலாம். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், தாவேகா பிரச்சாரம் கரூரில் நடந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னுமே பலி எண்ணிக்கை கூடும் அப்படின்னு கூட தகவல்கள் வருது. ஆக்சுவலி எங்க சார் தப்பு நடந்திருக்கு, எங்க குளறுபடி நடந்தது? இல்லை, குளறுபடிங்கிறது முழுக்க தாவேகா தரப்பில் நடந்த குளறுபடி தான். முதல்ல இந்த நிகழ்ச்சியோட ஷெட்யூல் பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 8:30 மணிக்கு நாமக்கல்ல அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டிருக்காரு. 12 மணி 12:30 மணிக்கு கரூர் போட்டிருக்காரு. ஆனால் இவர் இங்கிருந்து சென்னையிலேருந்து கிளம்புறப்ப 8:30 மணி. சென்னையிலேருந்து திருச்சி ஃப்ளைட்டில் போய் திருச்சியிலேருந்து பை ரோடு அவர் நாமக்கல் போகிறாருங்கிறது அப்புறம் அதுக்கு பிறகு டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா 8:30க்கு நான் நாமக்கல்லில் பேசுகிறேன், 12:30க்கு கரூரில் பேசுகிறேங்கிறது ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல். அப்போது இவ்வளவு அசால்ட்டாக ஒரு நிகழ்ச்சியை நடத்த ஒரு அரை மணி நேரம் முன்ன பின் ஆகும். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தாமதமாக ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போ விஜய் வர்றாருன்னு காலையிலேயே அந்த மக்கள் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் 2வது இப்போ லீவு நேரமாக இருக்கிறதுனால பசங்க 15-16 வயசு பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிக்னிக் போகிற மாதிரி விஜய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு வெயிலில் எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல், குடிதண்ணீர் வசதி இல்லாமல், கழிப்பிட வசதிகள் இல்லாமல் அங்கே நிற்கிறப்ப என்ன பண்ணால் ஆல்ரெடி அவங்க அப்படியே டிஹைட்ரேட் ஆயிடுறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் அப்படி சோர்ந்து போயிடுது. அதோடு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வர நேரம் ரொம்ப லேட்டாக வர்றதுனால என்னன்னா, இவர் வந்தோடனே கூட்ட நெரிசலில் அப்படி மயக்கம் போடுறாங்க. நாமக்கல்லையே கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே மயக்கம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டுருக்காங்க. ஆனால் பெருசாக அங்கே உயிரிழப்பு இல்லை, அதனால பெருசாக செய்தி ஆளு. அதற்கு பிறகு கரூருக்கு வர்றாரு. கரூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு பிறகு கரூருக்கு வர்றாரு. கரூருக்கு அதே இடத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னாடி திமுக மாநாடு நடந்திருக்கு. அவங்கெல்லாம் இதே அளவு கூட்டம் சேர்ந்திருக்கு. இந்த கூட்டம் சேர்ந்திருக்கு, பேசியிருக்கிறாங்க, கலைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இவர் வர்றப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மக்கள் ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி கூட்ட நெரிசலில் ஒரு புழுக்கமாக இருக்கும், மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஒரே இடத்துல நிற்கிறாங்க ரொம்ப நேரமாக, 5 மணி நேரம் 6 மணி நேரம். அந்த கூட்டத்துக்குள்ளே தான் இவருடைய அந்த வேன் வருது. வரப்போ கூட்டத்துக்குள்ளே வேன் வரப்போ என்னன்னா, அந்த வேனுக்கு வழி விடுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அது அப்படி தள்ளு முள்ளாகுது. இந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போனால் இன்னொரு சாக்கடை மாதிரி இருக்குது, நடுவில் ஒரு சென்டர் மீடியேட்டர் இருக்குது, அந்த பக்கம் தான் போகணும். அப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே வேன் வரப்போ அவங்க தள்ளி அப்படி விழுகிறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுகுது, அதுக்கு மேலே ஒருத்தர் விழுகுது. என்ன பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் மேலே ஒரு 2-3 வீடுகள்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க போல அந்த ஸ்லாபில். அவங்க சில பேர் கால் தவறி கீழே விழுந்திருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு பக்கத்தில் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு மறைச்சிருக்காங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அதை தள்ளி மக்கள் உள்ளே போயிருக்காங்க. அதெல்லாம் மேலே விழுந்து இந்த சாக்கடை ஃபுல்லாக அந்த நிறையா அவங்களுடைய செப்பல்ஸ் இதெல்லாம் நிறையா கிடக்கு. அப்போ இது ஒரு தள்ளு முள்ளில் ஏற்பட்டு அது உடனே மயக்கமாயிருக்கு. உடனே ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம காட்சிகள் பார்த்தோம். இது என்னன்னா விஜய் திட்டமிட்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நாளுங்கிற ஒரு கான்செப்டே தமிழ்நாட்டில் உலகத்திலேயே முதல் முறையாக பண்ணுறாரு. இது என்ன மாதிரியான அரசியல் தெரியல. அமெரிக்கா அதிபர் தேர்தலாக இருந்தாலும் கூட
அவங்க வாரத்துக்கு 4 நாள் 3 நாள் பண்ணுவாங்க. இது வாரத்துக்கு 1 நாள் தான் வருவேன். அது ஏன் செய்கிறாருன்னா அதில் ஒரு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு நிறைய பேர் கூட வச்சிருக்காரு. அவங்க கொடுத்த ஐடியாவாக இருக்கும். இப்போ எப்படின்னா நீங்கள் நாமக்கல்ல மீட்டிங் போட்டாங்க. நாமக்கல் தொகுதியை சுற்றி ஒரு 5 தொகுதி இருக்கும். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் 5 நாள், ஒரு நாளைக்கு திருச்செங்கோடு வர்றேன், ஒரு நாளைக்கு நாமக்கல் வர்றேன், ஒரு நாளைக்கு வந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு தொகுதிக்கு வரேன். 5 நாளைக்கு 5 தொகுதி போயிட்டா இந்த கூட்டம் வராது. ஆனால் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கல்ல சார்? யார் கேட்டால் தானே கொடுப்பாங்க. நீங்கள் வர்றதே ஒரு நாள் தான் வர்றீங்க. நான் பேசுறதே 15 நிமிஷம் பெர்மிஷன் நீங்கள் தானே கேட்குறீங்க. உங்களுக்கு கொடுத்து நான் 5 நாள் மீட்டிங் எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் போகிறாங்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எல்லா ஊர்லேயும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்களே. திமுக ஒரு பக்கம் போது, அதிமுக ஒரு பக்கம் போது, நாம் தமிழர் ஒரு பக்கம் போது, இவருக்கு ஏன் தரமாட்டாங்க? ஆனா ஒவ்வொரு முறையும் அவர் கேட்கும்போது தாவேக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டே வந்து நாங்க ஒரு இடத்துல கேட்கறோம், இந்த தடவை கூட லைட் ஹவுஸ்ல நாங்க கேட்டோம், ஆனா அவங்க வேலுச்சாமிபுரத்துல கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து இல்லை, இது வந்து நீதிமன்றம் டைரக்ஷன் நடக்குது. நீதிமன்றமே என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் ஒன்றும் அரசியல் படுத்தப்படாமல் இருக்கிறாங்க, ஒன்றும் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க, ரசிகர் மனப்பான்மையாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, இவங்களுக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்ச்சியிலுமே முதல் மாநாட்டிலேயே 2 பேர் பலியானாங்க. முதல் விக்கிரவாணி மாநாட்டிலே பலி எண்ணிக்கை 2 ஆச்சு. அதுக்கு விஜய் போகவே இல்லை. அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநாட்டிலையும் மயக்கம் போடுறாங்க, பாதிப்பு ஏற்படுது. மதுரை மாநாட்டில் போயிட்டு வந்த சில பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவங்க கூட இறந்ததாக கூட தகவல்லாம் வந்துச்சு. அவங்களுடைய அந்த வெயில் ரொம்ப நேரம் நின்று அதற்கு பிறகு போய் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து போனாங்க அப்படின்னு கூட சில தகவல்லாம் வந்துச்சு. அப்போ ஒவ்வொரு மாநாட்டிலையும் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் தொடர்ந்து நடக்குது. எந்த கட்சிக்கும் நடந்ததில்லை, தாவேகாவுக்கு மட்டும் நடக்குதுங்கிறப்போ கூடுதலான அந்த மக்களை நேற்று யார் போய் நின்னா? இவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, அரசாங்கம் தான் போய் நின்றுச்சு. அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தான் போய் நின்றுச்சு. திமுக அதிமுக 2 கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் போய் நின்னாங்க. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தான் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போட்டு கூட்டத்தை விளக்குறாரு. அங்கே ஆஸ்பத்திரிக்குள்ளே போனால் 2 அமைச்சர்கள் உள்ள வெயிட் பண்ணுறாங்க. அங்கே யார் இருக்கா? ஒரே ஒரு தாவேகா நிர்வாகி கூட காணாமே. இவர் என்னன்னா வேக வேகமாக கிளம்பி அடுத்த ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்து படுத்துக்கிட்டாரு. உயிர் போனது அவரை பார்க்க வந்து 39 40 உயிர் போயிடுச்சு. இப்போ இதுதான் கூடுதலான ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. ஆனா இந்த சமயத்துல விஜய் அங்க இருந்தாருமே இன்னும் சில பிரச்சனையா இருந்திருக்கும். ஏன் நீங்க அங்க இருக்கிறீங்க? திருச்சிக்கு வாங்க, திருச்சியில ஒரு கண்ட்ரோல் ரூம் போடுங்க, சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 3-4 மாவட்ட செயலாளரை கூப்பிடுங்க, உங்களுடைய நிர்வாகிகளை பூரா கடத்துல இறக்குங்க, நீங்க அங்க உட்காந்து மானிட்டரிங் பண்ணுங்க. எத்தனை பேர் காயப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் இது பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு என்ன உதவி, அவங்க குடும்பம் என்ன இருக்கு, ஆம்புலன்ஸ் அனுப்பணுமா, வேற ஏதாவது ஃபுட் அனுப்பணுமா, மெடிசன் அனுப்பணுமா, உதவி செய்யணுமா, நான் கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து நான் வந்து ஆர்டர் போடுறேன், நான் வந்து ஃபாலோ பண்றேன், மானிட்டரிங் பண்றேன். ஓகே, கரூர் மாவட்ட செயலர் போங்க, சிவகங்கை மாவட்ட செயலர் போங்க, திருச்சி மாவட்ட செயலர் போங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட செயலர் போங்க, எல்லாம் களத்துக்கு போங்க, யாரும் அங்கே தூங்கக்கூடாது, எல்லாம் களத்துக்கு போங்க, வேணுங்கிற மக்களுக்கு உதவிகளை செய்யுங்க. நான் இங்கே திருச்சியிலேருந்து நான் வந்து மானிட்டரிங் பண்ணுறேன், நான் மிட் நைட்டில் வர்றேன், ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறேன், இதெல்லாம் செஞ்சுருக்கணும். விஜய் ஆளுமை சரியில்லையா சார்? ஏன்னா விஜயால ஆளுமை சரியில்லை, ஆளுமை இல்லை. விஜய் அரசியல் கன்ஃபிட். பேசாமல் கட்சியை கழிச்சிட்டு முதலமைச்சராக படத்தில் வேணால் நடிக்கலாம். உங்களை பார்க்க வந்த கூட்டம் 39 பேர் 40 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட உங்களுக்கு மனசு இல்லை, தைரியம் இல்லை, தெம்பு இல்லை அப்படின்னு நீங்கள் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்? விஜயகாந்த் தான் நடந்திருக்கும். அந்த மாதிரி களத்தில் வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு அங்கே நின்றுப்பாரு, போலீஸோடு அவரும் களத்தில் இறங்கி நின்றுப்பாரு, நைட்டு விடிய ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருப்பாரு. நீங்கள் விஜயகாந்த் பேசுறீங்க, எம்ஜிஆர் பேசுறீங்க, எம்ஜிஆர் இருந்தால் எப்படி தான் இருந்திருப்பாரா? அப்போ எந்த அரசியல் புரிதலும் இல்லை திமுக அரசியல் பண்ணணும், அரசியல் தான் பண்ணணும். நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ண தைரியம் அரசியல் கட்சி நடத்தாதீங்க. உங்களை நம்பி அப்பாவி மக்கள்லாம் உயிர் போகுது. ஒரு அம்மாவெல்லாம் 2 குழந்தை கை குழந்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறப்ப பெரிய வருத்தமாக இருக்குது. நீங்கள் ஏன் லேட்டாக போகிறீங்க? சினிமா ஷூட்டிங் காலைல போகிறீங்களா, 9 மணி கால் ஷீட்டுக்கு 8 மணிக்கு வித்து மேக்கப் போட போய் நிற்கிறீங்கல்ல. அப்போ நீங்கள் பொதுமக்கள்லாம் உங்களுக்கு இழிச்ச வாங்கினா அந்த உயிர் அவ்வளோ மலிவாக போச்சு. அவங்களுக்கு ஒரு டைரக்டர் திட்டுவார், படம் போட்டிருக்க ப்ரொடியூசருக்கு ரசம் வரக்கூடாது அப்படின்னா 9 மணி கால் ஷீட்டுக்கு 8 மணிக்கு வித்து மேக்கப் போட போய் நிற்கிறீங்கல்ல. அப்போ 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் 3 மணிக்கு போய் நின்னீங்கன்னா அப்போ அந்த மக்கள் வெயிலில் நிற்கிறானே, அப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எதுவுமே உங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. விஜய் திட்டமிட்டு கூட்டம் அதிகமாக வரட்டும், அந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம நிற்கணும், அந்த கூட்டம் நம்மளை பார்த்து ஆர்ப்பரிக்கணும், அந்த கூட்டம் நம்மளை பார்த்து கத்தணும், அந்த கூட்டம் நம்மளை முன்னாடி டான்ஸ் ஆடணும், கூட்டம் வந்து நம்ம முன்னாடி கோமாளித்தனம் பண்ணணும், அதான் ரசிக்கிறார் விஜய். ஆனால் விஜயுமே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டார்ல சார்? தொடர்ந்து நடக்குதே. விக்கிரவாண்டிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிற வேண்டாமா? விக்கிரவாண்டியினுடைய முதல் மாநாட்டிலிருந்து விஜயினுடைய கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே மயக்கம் அடைகிறாங்க, உயிர் சேதம் ஏற்படுது. அதுலேருந்து ஏதாவது பாடம் கற்றுக்கிட்டாங்க, அதுலேருந்து சரி பண்ணிக்கிட்டாங்க ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் எதுவும் இல்லையில்ல. எல்லா கட்சியிலும் தொண்டர் அணின்னு ஒன்று இருக்கும். அந்த தொண்டர் அணியை வைத்து அந்த கூட்டத்தை விலகக்கூடிய வேலை செய்வாங்க. அரசாங்கம் ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், போலீஸ் ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதற்கு மீறி வந்து என்ன பண்ணால் அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கு தொண்டர் அணின்னு ஒரு அமைப்பு இருக்கும் எல்லா கட்சியிலையும். அந்த தொண்டர் அணி அமைப்பு என்ன பண்ணால் தலைவர்கள் வர்றப்ப அந்த கூட்டத்தை விலக்கி விடுவாங்க, அந்த இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வேணுங்கிற உதவிகள் செய்வாங்க.
சரி லேட்டாக போறீங்கல்ல, நான் வர்றதுக்கு லேட் ஆகும், 4 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும், நான் இத்தனை மணிக்கு தான் வருவேன்னு உங்கள் ப்ரோக்ராமை ரீஷெட்யூல் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? அப்போ வெயிலில் கடந்துட்டு போகிறான், 5 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிலில் கடந்துட்டு போகிறான், நின்று போகிறான், அவன் சாப்பிட்டானா, தண்ணி குடிச்சானா, அவன் வந்து இயற்கை பாதை நடத்தினானா, என்ன அவனை எக்கடி கட்டும் போ, அவனை ஒரு மனிதனாவே மதிக்காம ஒரு மந்தையாட்டு கூட்டத்தை போல் நிற்கிறான், நம்ம போனால் கத்துவான் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்குது. குறைந்தபட்ச மனிதாபிமான அடிப்படையில் கூட நான் வர்றதுக்கு லேட் ஆகும். நீங்கள் போயிருக்கின்ற இன்னொரு தகவல் சொல்கிறாங்க, அது போலீஸ் தரப்புலேருந்து அடுத்த ரிசல்ட் அவங்க தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வந்தால் தான் கன்ஃபார்மாக தெரியும். கரூர் மாவட்ட எஸ்பி தரப்புலேருந்து அங்கே இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட தாவேகா மாவட்ட செயலாளருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது, லேட் ஆகுது, பெரம்பலூரில் மாதிரி கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது இன்னைக்கு அநேகமாக நம்ம வீடியோ வரப்போ கூட அவங்க தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வரும்னு நினைக்கிறேன், போலீஸ் தரப்புலேருந்து. அவங்க சொல்கிறாங்க இவ்வளவுக்கு மீறி நான் வருவேன். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் வர்றீங்க? வாரத்துக்கு 5 நாள் வாங்க. 5 நாள் வந்து 5 கூட்டம் போகாதுல்ல, 5 நாளில் இவ்வளோ கூட்டம் சேராதுல்ல. அந்த விஜய் வந்து ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் இருக்க மாஸ் காட்டும் தானே போகிறீங்க. இப்போ கரூரில் நடந்த கூட்டத்தை நீங்கள் நாளைக்கு வந்து நான் இப்போ இதுக்கு வர்றேன், அரவக்குறிச்சிக்கு வர்றேன், நாளன்னைக்கு காங்கேயம் வர்றேன், நாளன்னைக்கு இன்னொரு தொகுதிக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தா அந்த தொகுதியில் இருக்கவன் எங்கே வர போகிறான்? போய் பார்த்துட்டு பேசிட்டே போயிருக்கலாம். அப்போ உங்களோட திட்டம் என்னன்னா, கூட்டத்தை காட்டணும், பிரம்மாண்டத்தை காட்டணும், எனக்கு பாருங்க மக்கள் இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு திட்டமிட்டு அந்த கூட்டத்தை காட்டுனதன் விளைவு இன்னைக்கு 39 உயிர் போயிடுச்சு. இதில் விஜய் மட்டும் கூட்டம் சொல்ல முடியாது, அங்கே போன மக்களையும் நினைச்சு தான் நம்ம வேதனையாக இருக்குது. அதாவது மொழிக்காக போராடி உயிர் தியாகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு, அரசியலில் பக்குவப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் எந்த கொள்கையும் எந்த கோட்பாடும் இல்லாமல் ஒரு சினிமா கவர்ச்சியை மட்டும் நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு சினிமா நடிகனை பார்க்க போய் உயிர் விட்டுருக்காங்கிறது உண்மையிலேயே நமக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது, கவலையாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. நீங்கள் ஒரு தியாகம் பண்ணியிருந்தீங்க, இந்த தமிழ்நாட்டுக்காக ஒரு உரிமைக்காக போராடி தியாகம் பண்ணியிருக்கீங்க, காவிரி நீர் பிரச்சனைக்காக தியாகம் பண்ணி உயிர் போயிருக்கு, இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக உயிர் போயிருக்கு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வரல அதுக்காக போராட்டம் பண்ணி உயிர் போயிருக்கீங்க, ஜல்லிக்கட்டில் 10 லட்சம் பேர் கூடி கலைஞ்சாங்கல்ல, ஏதாவது ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்துச்சா? ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சா? அப்போ இந்த கூட்டத்தை மட்டும் ஏன் நீங்கள் இந்த மாதிரி நடத்துறீங்க? அப்போ உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஆற்றல் விஜய்க்கு இல்லை, ஒரு கட்சியை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் விஜய்க்கு இல்லை. இது தொடர்ந்து நடக்குது. ஒரு இடத்துல இருந்தால் நீங்கள் எதர்ச்சியாக நடந்துன்னு சொல்லலாம். விக்கிரவாண்டி மாநாட்டிலிருந்து மதுரை மாநாட்டிலிருந்து போர் இடங்கள் எல்லாம் இந்த மாதிரியான குளறுபடி நடக்குது. அப்போ உங்களை அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியல, அந்த கூட்டத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் கட்சியை கலைச்சிருங்க. கட்சி நடத்துறதுக்கு நீங்கள் அன்ஃபிட்டு, அப்பாவி உயிர்கள் தான் போகுது. நீங்கள் முதலமைச்சர் வேணால் படத்தில் நடிச்சுங்க, ஒரு கட்சி தலைவர் வேணால் படத்தில் நடிச்சுங்க ஆசையை. உங்களால் கட்சி நடத்த முடியல, கட்சி நடத்த தெரியல. அப்போ திருப்பி எதிர்கட்சியில் அரசியல் பண்ணுறாங்க, ஆளும் கட்சி அரசியல் தான் பண்ணுவாங்க, அந்த அரசியல் திருப்பி பண்ணுங்க. திருப்பி பண்ண தைரியம் என்னன்னா கட்சியை கலைச்சிருங்கன்ற. இப்போ அப்பாவி பொதுமக்கள் போராட்டங்கள்லாம் மயக்கம் போடுறாங்க, செத்து போறாங்கன்னா இது என்ன மாதிரியான மனநிலை? பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நான் பேசக்கூடிய மனநிலையில இல்லைங்க, நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் ஓடுறீங்க? இது எல்லாம் தான் பொதுவாக எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நம்ம மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது தொடர் கதையாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து கரூர் ஹாஸ்பிட்டல்ல கூட வந்து விஜய் தாவேக்க தொண்டர்கள் வந்து யாருமே இல்லைன்ற மாதிரி. இப்போ வந்து விஜய் அவர்கள் போனாதான் கூட்டம் கூடும் பிரச்சனை வருது, இது எல்லாமே சரி. ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்களும் போயிருந்திருக்காங்கல்ல சார்? தெரியல. அதுதான் அரசியல் அனுபவம் இல்லாத நபர்கள். இப்போ நீங்க அதிமுக நீங்க ஆட்சியில் கிடையாது, அதிமுக நிர்வாகம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லையா, அந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் போறாரு, போய் விடிய ஹாஸ்பிட்டல் இருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 75 வயசு ஆக போது, அவருக்கும் உடல்நிலையாக நிறைய பாதிப்புலாம் இருக்குது. நைட் 2:30 மணிக்கு போறாரு முதலமைச்சர். அவருடைய போன ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி துபாயிலிருந்து திரும்பி வர்றாரு. நாம் தமிழர் கட்சி சீமான் போறாரு, பிரேமலதா விஜயகாந்த் போறாங்க, எல்லாருமே அங்கே போறாங்க. ஒரு பெரும் சோகம் தமிழ்நாட்டில். நைட்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நைட் பெரும்பாலானவருக்கு தூங்கலை. அந்த குழந்தைய அழுகிற சத்தம், அவங்க பேரண்ட்ஸ் அழுகிற சத்தம், அந்த போலீஸ் தூக்கிட்டு ஓடுற காட்சிகளை கேட்டு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நேற்று நைட் யாருமே தூங்கலை. அப்படியே நம்ம தூங்கியிருந்தா கூட அவங்களால ரொம்ப முடியாமல் தான் படுத்திருப்பாங்களோ ஒழிய ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில், சந்தோஷமான தூக்கத்தில் யாருமே இல்லை. அப்படி இருக்கப்போ உங்களால் ஏற்பட்ட ஒரு சம்பவத்திற்கு நீங்கள் அங்கே களத்தில் இருக்கணுமா வேண்டாமா? எல்லாருடைய கேள்வியும் அதுதான். இவ்வளோ பெரிய இழப்பு நடந்திருக்கு, இது ஒரு இடத்துல நடந்திருக்கு பரவாயில்ல, நீங்கள் போகிற எல்லா நிகழ்ச்சியும் நடக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒன்றும் வந்து இதை வந்து ரசிக்கிறீங்களா என்னங்கிறது நமக்கு புரியல. இப்போ இந்த சம்பவத்தினால விஜயோட மக்கள் கிட்ட இருக்கிற இமேஜ் வந்து பாதிக்கப்படுமா சார்? கண்டிப்பாக பாதிக்கப்படும் இல்லையா? மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை பேசுகிறவன் தான் தலைவன். மக்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப நீங்கள் ஓடுனீங்கன்னா தலைவன் கிடையாது. உங்களுக்கு அந்த அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் இழந்துட்டீங்க. அரசியல் கட்சி தலைவராக அந்த குவாலிஃபிகேஷன் இறந்துட்டீங்க. கேப்டனாக இருக்கணும். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் தான் முன்னாடி நிற்கணும். நீங்கள் போய் இறங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2வது கட்டம் இருக்கக்கூடிய தலைவர்கள்
அடுத்த கட்ட நிர்வாகிகள் வந்திருப்பாங்க, அவங்களும் காணோம். ம். அப்ப வந்து அரசியலுக்கு ஒரு என்ன சொல்றது, திரும்ப திரும்ப அதான் சொல்ல வேண்டியதா இருக்கு, அரசியலுக்கு அன்ஃபிட்டா தான் இருக்காரு விஜய். இப்ப விஜயோட அடுத்த கட்ட பரப்புரையுமே கூட தற்காலிகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இனிமேல் பரப்புரை தொடருமா இல்ல அப்படியே இல்ல நின்றுமா? இனிமேல் வந்து நேரடியாக நீதிமன்றத்தில் போய் தான் அனுமதி வாங்கி நடத்தணும். ம். இப்போ நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், நீதிமன்றம் வந்து பொறுப்பேற்றுக்கிற சொல்லும். இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடந்தால் நீங்க தான் பொறுப்பு. வரக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா மாநாட்டிலே என்ன, மதுரை மாநாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, மாநாடுகள் பெரும்பாலும் மேல ஷெட்டு போட்டு தான் ம். மாநாடு நடக்கும். இது ஒரு பொட்ட வழியில நடத்துறாரு. அது எதுக்கு நடத்துறாருன்னா கூட்டத்தை காட்டுறதுக்கு தான். நீங்க ஷெட்டு போட்டீங்கன்னா ரொம்ப க்ரௌட காட்ட முடியாது. அப்ப இவருக்கு மட்டும் ஒரு மேடையை போட்டு மக்களை பூரா அப்படியே ஒரு 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 ஆட்டு மந்தையை போல அடைச்சி வச்சு அங்க ட்ரோன் கேமரா போட்டு அங்க காமிட்டுறப்ப கூட்டத்தை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நோக்கத்தோட பண்றாங்க. இப்போ அதுல இருந்தே ஒவ்வொரு விஷயமா நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்க வந்து இவ்வளவு வேக வேகமாக கிளம்பி போன நீங்க வேக வேகமா வந்திருக்கலாமே. 6 மணி நேரமா நிக்கிறாங்கிறது தெரிஞ்சு நீங்க வேகமா வந்திருக்கலாமே. வேகமா அங்கிருந்து கிளம்பி திருச்சிக்கு போக தெரியுது, ஃப்ளைட்டை பிடிக்க தெரியுது, வரணும்னு நினைச்சா வந்திருக்கலாம்ல. ஏன் வர முடியல உங்களால? இப்போ நீங்க நீங்க சொன்ன நேரத்துக்கு தான் சென்னையை விட்டே கிளம்புறீங்க. இது எல்லாமே விஜய் மீது முழுக்க முழுக்க தவறு தான். விஜய் வந்து அரசியலை வந்து ஒரு பார்ட் டைமா பண்றாரோ, இல்ல ஒரு பொழுதுபோக்குக்கு பண்றாரோங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்ப விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் ஒரு தகவல் வருது. இது உண்மையா சார்? இல்ல அரசியல் சூழ்நிலையில இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில கைது பண்ண மாட்டாங்க. வழக்குகள் பதியப்படும். அப்புறம் நீதி விசாரணை வைக்கப்படும். அதெல்லாம் நடக்கும். மத்தபடி உடனே கைது செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இல்ல. பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வேற மாரியான அரசியலா போயிரும். மத்த நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ம். புசி ஆனந்த் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மத்த மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர். வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணுவாங்க. கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப கடைசியா சார் இந்த கரூர் சம்பவம் வந்து முழுக்க முழுக்க காரணம் விஜய் மட்டும் தானே சார்? இல்ல விஜய் ஆர்கனைஸ் பண்ணது தப்பு. அந்த நிர்வாகிகளும் சேர்ந்து தான் காரணம். விஜய் ஒரு தலைவரா இருப்பாரு. அந்த கூட்டத்தை கூட்டுங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர், மாவட்ட நிர்வாகிகளுக்கு அந்த அரசியல் பக்குவம், அனுபவம் இல்ல. இத்தனை மணிக்கு விஜய் வர்றாருன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சார் இவ்வளவு கூட்டம் இருக்கு வாருங்க. இப்ப அந்த மாவட்ட செயலாளர் அங்க இருப்பார். ம். களத்துல இருப்பார். இவ்வளவு கூட்டம் இருக்கு. நீங்க இந்த இடத்துல வந்தீங்கன்னா கூட்டம் இப்படி சிதறும். இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும். வராதீங்க. இல்ல டிலே ஆகுங்க. இல்ல நம்ம வேற இடத்துல வச்சுக்கலாம். இல்லாட்டி சீக்கிரம் வாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியல. அந்த அனுபவம் இல்ல, அரசியல் அனுபவம், அரசியல் பக்குவம், அரசியல் தெரியாத ஆட்களை கூட வச்சிருக்கிறதன் விளைவு தான் இந்த மாதிரியான சம்பவம். நிச்சயமா சார். கரூர் சம்பவம் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க. ரொம்பவே நன்றி.